ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீஜாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியோடு தான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து 300 கிராம் மைதா வந்து நான் எடுத்திருக்கேன். அதாவது கப் அளவில் பார்த்திங்கன்னா 2 கப் மைதா எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நல்லா 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஆக்டிவேட் ஈஸ்ட்டு தான் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக வார்ம் வாட்டர், அதாவது நம்ம லூக் வார்ம் வாட்டர் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மெல்ல மெல்ல இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்ட் டோவாக வரணும். அதாவது ரொம்ப நம்ம பீஸாக்கெல்லாம் பிசைகிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து அதாவது தண்ணி, நான் சொல்கிறது தண்ணி அளவு சொல்கிறேன். மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். பட் வந்து நம்ம பரோட்டாவுக்கு இது பிசைகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து வளவளன்னு இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், பட் சாஃப்டாக இருக்கணும். அந்த ரேஞ்சுக்கு இது பண்ணிக்கோங்க. இதை வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து செம்ம சாஃப்டாக வரும். அந்த அளவுக்கு சாஃப்டாக கிடைக்கணும்னா நம்ம வந்து இதை வந்து இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுக்கணும். அதை ஒரு பக்கம் நல்லா பிசைஞ்சு இதை ஒரு ஆயில் ஊற்றி நம்ம வந்து நல்லா இதை வந்து வச்சுடுவோம். இப்போ இது இந்த மாவு வந்து நமக்கு கொஞ்சம் ஊறணும். அதேமாதிரி கொஞ்சம் டபுள் ஆகும் இந்த மாவு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது இப்படியே உங்களுக்கு எவ்வளோ டைம், ஒரு 1 ஹவர் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. இப்போது ஒரு பேன் எடுத்துக்கிறேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரௌனாக வரணும்னு இல்லை, ஓரளவுக்கு இது வந்து கலர் சேஞ்ச் ஆனாலே போதும் நமக்கு. இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. மைதா கூட வந்து இந்த வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து இப்போ நான் வந்து ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 கப் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் ஃபஸ்ட்டு, அப்புறம் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டினாலும் ஓகே தான், கலர் தான் நமக்கு அது கொடுக்கும். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் கொடுத்துருங்க. நம்ம மைதா சேர்த்தனையுமே இந்த மாதிரி ஒரு க்ளூட்டன் மாதிரி இது ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கன் பீசஸை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் வந்து நல்லா உங்களுக்கு வந்து குக் ஆகணும். அந்த அளவுக்கு இந்த சிக்கனோட இந்த மசாலா ஐட்டமும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஓரளவுக்கு மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து இன்னும் நமக்கு தேவையான ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். அதாவது இதில் நான் இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து இப்போ இந்தியன் ஸ்பைசஸ்க்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து நார்மலாக நம்ம இந்த ஆரிகானோ, இந்த ஸ்பைசஸ்க்கு பதிலாகவே ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் அந்த மாதிரி கூட மட்டுமே சேர்த்துக்கலாம். நான் இதில் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக வந்து கொஞ்சமாக இட்டாலியன் ஸ்பைசஸ் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது குக் ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு குக் ஆயிடும். இப்போ நான் வந்து கொஞ்சமாக ஆரிகானோ சேர்த்துக்கிறேன். இது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் இது சேர்த்துக்கிறோம். நீங்கள் இது ஸ்கிப் பண்ணால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பாருங்கள், நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இது ஆறட்டும். இப்போ நம்ம மாவு எடுத்து பார்த்துடலாம். மாவு பாருங்கள், வச்சதுலேருந்து கொஞ்சம் டபுளாக இருக்குது. இப்போ இதை நமக்கு ஒரு டிஷ்ஷும் கொடுத்துட்டு எப்பவும் போல் நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவு வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, கையில் எடுக்கவே அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை நல்லா எடுத்து இதை வந்து நம்ம இப்போ கரெக்டான ஒரு அளவுக்கு, அதாவது எல்லா பால்ஸும் ஒரே அளவுக்கு நம்ம இதை வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம். எனக்கு வந்து இதில் வந்து 8லேருந்து 10 பால் பக்கம் கிடச்சிது. நம்ம 300 கிராம் மைதா சேர்த்துருக்கோம். இப்ப நீங்கள் வந்து இப்போது இந்த மைதாவுக்கு பதிலாக வந்து கோதுமை கூட நம்ம சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம நம்ம வந்து ஒரு பேக்கரி ஸ்டைலில் நமக்கு கிடைக்கணுன்னா நம்ம வந்து மைதா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மைதாவை எடுத்துக்கிட்டேன், கொஞ்சமாக பவுடரை டஸ்ட் பண்ணிட்டேன், மைதாவை டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை வந்து நம்ம ஒரு ஓரளவுக்குள்ள சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாம். ரொம்ப சன்னமாகவும் தேய்க்க வேண்டாம், ரொம்ப மொத்தமாகவும் தேய்க்காமல் ஓரளவுக்கு லைட்டாக கனம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் அது ரெடியாக தேய்ச்சிட்டேன். இப்போ அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஸ்டஃபிங்கை, அதை வந்து நடுவில் வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்டஃபிங் வைக்கணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. அதாவது லாஸ்ட்டில் நடுவில் வைக்கணும். நம்ம வந்து அதாவது அந்த சப்பாத்தியோட சென்டரில் கொண்டு போய் வைக்காமல் இந்த மாதிரி நான் காமிக்கிற மாதிரி வச்சுட்டு இதை வந்து நல்லா இழுத்துட்டு டைட்டாக இதை வந்து மடிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது இது வந்து வெளியாகாமல் இருக்கும். நல்லா டைட்டாக நல்லா அமுக்கி விட்டு இதை வந்து ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா இப்படியே கரெக்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள், இந்த அளவுக்கு ரோல் ரெடி ஆயிரும். இதே மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இது பிரிஞ்சு வந்துரும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தடவிட்டு நீங்கள் இந்த மாதிரி கூட பண்ணி எடுத்துக்கலாம், ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் பட் வந்து நம்ம அமுக்கி விட்டாலே அது அப்படியே நின்றுக்கும். பாருங்கள், நான் எல்லா ரோலையுமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடுவோம். இது வந்து எதுக்குன்னா நம்ம வந்து ஒரு ரெஸ்ட்டு கொடுக்குறது தான். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கூட விட்டாலும் ஒன்றும் தப்பில்லை. நான் இப்போ வந்து ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றி அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் வேணால் நீங்கள் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸு, கொஞ்சம் ஆரிகானோ, கொஞ்சம் இட்டாலியன் சீசனிங் எது இருந்தாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நான் வெறுமனே முட்டை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அதுலேருந்து ஒரு பீஸை எடுத்து இதில் முட்டையை முட்டை இது பண்ணி வச்சோம்ல, பீட் பண்ணி வச்சோம்ல, அதை எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணால் வெறும் முட்டை உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து வெறும் தண்ணியில் கூட ப்ரெஷ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இது வந்து ட்ரை ஆகாமல் இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து அதில் ஒட்டி பிடிக்கணுங்கிறக்காக தான் நம்ம இதை முட்டையை வந்து இது பண்ணுறோம். உங்களுக்கு அது வேண்டான்னா நீங்கள் ஆப்ஷனல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை விட்டுறலாம், ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் வெறும் தண்ணியை மட்டுமே வச்சு கூட செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல இதில் வந்து பிடிக்கணும், நம்மளோட பிரெட் க்ரம்ஸ் அதில் நிற்கணும், அந்தளவுக்கு அமுக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரியே மற்ற எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சிக்கன் ரோல். இது அப்படியே பேக்கரியில் நம்ம வாங்கி சாப்பிட்ற சிக்கன் ரோல் மாதிரியே இருக்கும். அவ்வளோ நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். உள்ளே எம்மியான நம்ம சிக்கன் வச்சுருக்கு இல்லையா, செம்மையாக இருக்கும். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு இது மூழ்கிற அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கு உங்களோட பேனில் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. என்னோடய பேனில் 2 தான் போட முடியும், நான் 2 எண்ணம் போட்டுக்கிட்டேன். இது வந்து நமக்கு பிரியாது, ஒட்டி பிடிக்காது. இது வந்து ஓரளவுக்கு ஆகும்போதே நமக்கு எண்ணெயை விட்டு கொஞ்சம் மேலே வந்துடும். அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. உங்களுக்கு இதில் வந்து ஃபெயிலியரே ஆகாது. பாருங்கள் எப்படி பொசு பொசுன்னு இருக்குன்னு, பார்க்குறக்கே அவ்வளோ நல்லா இருந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இனி நமக்கு வந்து இஃப்தார் நோன்பு காலங்கள் வரப்போகுது இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா ஒரு 1 வீக் கூட நமக்கு வந்து இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரிசர்வேட்டிவ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் செஞ்சோடனேயுமே ஃப்ரீஸ் பண்ணிடுங்க அதை எடுத்து. அப்போ நீங்கள் ரொம்ப நேரம் நம்ம வந்து நோன்பு காலங்களில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுப்படியில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். சூப்பரான ஒரு ரெசிப்பிங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ இது வந்து 2 பக்கமும் நமக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் வரணுங்க. அப்போ தான் நமக்கு அந்த பேக்கரி ஸ்டைலில் இருக்கும். பாருங்கள், 2மே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ செமையாக இருந்துச்சுங்க. மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். நான் இப்போ இதை ரெடி பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், செமையாக இருக்கு இல்லைங்க. இதை வந்து நம்ம ஹோம்மேட் மயனஸ், அதாவது ஸ்பைசி மயனஸ் வச்சு நான் இதை வந்து சர்வ் பண்ணேன். ரொம்பவுமே செமையாக இருந்துச்சு, அவ்வளோ நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அவுட்டர் லேயர் நான் சொன்ன மாதிரி அவ்வளோ கிறிஸ்பாக இருந்தது. இங்கே பாருங்கள்,
உள்ள பாருங்க அவ்வளோ செமையா இருந்தது. ஜூஸியா இருந்தது அந்த சிக்கனு. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.